தக்காளி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கிறேன் நான். நல்லா வணக்கி விடுங்க, நல்லா கிளறி விடணும். தக்காளி நல்லா நசுங்கி வரணும். தக்காளி நல்லா நசுங்கிடுச்சுங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொடியோட ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதாங்க நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதில் கொஞ்சம் சோம்பு போடுங்க, பெரிய சோம்பு, நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இன்னும் அது சூடு நல்லா ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிப்பு செஞ்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சினதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, நல்லா செவந்து வரட்டுங்க. பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வரட்டு. ஸ்மெல். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. மீனுக்குனாலே சின்ன வெங்காயம் வச்சாதாங்க டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுது போட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, நல்லா அந்த மாதிரி வரணும். புளி கரைசலுங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த அளவுக்கே போதும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம தட்டு வச்சு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பச்சை மிளகா லாஸ்ட்டாக போடுங்க. அப்போ தான் பச்சை மிளகா நசுங்காமல் இருக்கும். டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. உண்டு பாருங்கள், இப்படி கொதித்து வந்துருச்சு. நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது கட்லா மீன். எந்த மீன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் நல்லா வேகட்டுங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்க, மீன் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, மீன் நல்லா வெந்திருக்கு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதோட முடிஞ்சிச்சு. மீன் குழம்பு ஆயிடுச்சு.